என்னங்க? எங்க எந்திரிங்க. சீக்கிரமா ஆபீஸ்க்கு போக வேண்டாமா? லேட்டா எந்திரிச்சா ஆபீஸ்க்கு அவசர அவசரமா கிளம்பணும். அதெல்லாம் எதுக்கு? எந்திரிங்க. ஏய் ரொம்ப டயர்டா இருக்குடி. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க விட்டுக்கலாம்ல. இந்தாங்க டீ குடிங்க. பாத்ரூம்ல டவல் வச்சிருக்கேன். சீக்கிரமா குளிச்சிட்டு வந்துருங்க. டிஃபன் பண்ணி வைக்கிறேன். இன்னைக்கு மேடம் என்ன டிஃபன் பண்ணிருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்ச தோசை பண்ணிருக்கேங்க. அப்படியா? வெரி குட். சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்க, சாப்பிடலாம். என்னங்க? டிஃபன் ரெடி ஆயிருச்சு, எடுத்துட்டு வரவா? சரி, எடுத்துட்டு வா. இந்தாங்க. என்னங்க? எனக்கு யோகா கத்துக்கணும் போல இருக்குங்க. என்னது யோகாவா? ஆமாங்க. என்ன திடீர்னு யோகாலாம்? வேற ஒண்ணும் இல்லைங்க. யோகா கத்துக்கிட்டா உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸும் பிரஷரும் குறைஞ்சு ஆரோக்கியமா இருக்கலாம்னாங்க. அதான். ஆமா, யோகா பண்றது உடம்புக்கு நல்லதுதான். ஆனா எங்க ஒழுங்கா சொல்லி தருவாங்கன்னு எனக்கு சரியா தெரியலங்க. அப்படியா? இப்ப என்ன பண்றது? ஏய், எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமிஜி யோகா நல்லா சொல்லி தருவாரு. என்னது, சுவாமிஜி கிட்டயா? ஆமாண்டி, எனக்கு ரொம்ப நாளா தெரிஞ்ச ஒரு சுவாமிஜி இருக்காரு. அவர்கிட்ட நீ சேர்ந்தனா யோகா தியானம் ரெண்டையும் நீ கத்துக்க முடியும். ஆஹா, ஓகேங்க. அப்படின்னா இன்னைக்கே போய் பார்க்கலாமா? ஓகே ஓகே. நான் அவங்க ஆசிரமத்துக்கு முதல்ல ஃபோன் பண்ணி சுவாமிஜியோட அப்பாயின்மெண்ட் முதல்ல வாங்குறேன். அதுக்கப்புறமா போய் பார்க்கலாம். அப்படிங்களா? அப்படின்னா உடனே ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க. எதுக்கு போய் இவ்வளவு அவசரப்படுற? கொஞ்சம் பொறுமையா இரு. அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க எப்ப வர சொல்றாங்களோ அப்ப போலாம். சரியா? நான் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசி பார்க்கறேன். ஓகேவா? ஓகே தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ராணி. இதோ வரேங்க. சரி. என்னங்க? நான் ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணி சுவாமிஜி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். நீ டோர் லாக் பண்ணிட்டு பத்திரமா இரு. ஓகேவா? சரிங்க. கிளம்புறேன். பை. பை. டோர் லாக் பண்ணிக்கோ. ஹே ஸ்ராவ்யா. ஹாய்டி. சொல்லுடி. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேன்டி. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அப்பப்போ உன்னை பத்தி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியா? ஆமாடி. அப்புறம் என்னடி விசேஷம்? இப்பலாம் நீ எனக்கு ஃபோன் பண்றதே இல்ல. என்னடி பண்றது? வேலை கொஞ்சம் பிஸியா போயிட்டு இருக்கு. அதான்டி யாருக்குமே கால் பண்ணவே முடியல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்டி. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? சொல்லுடி. என்னது? ஏய், நானு யோகா கத்துக்க போறேன்டி. அப்படியா? சூப்பர்டி. யோகா உண்மையிலேயே உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்ல டிசிஷன் தான். அப்புறம் பண்ணனா இன்னும் யங்கா இருக்கலாம். சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் அப்புறம் பேசுறேன். பை. ஓகே, பை. பைடி. ஐயோ, ஃபோன் பண்ண மறந்துட்டேனே. ஹலோ. வணக்கம். யாருங்க வேணும்? என் பேரு வினோத்துங்க. சொல்லுங்க. நான் சுவாமிஜி கிட்ட யோகா பத்தி கொஞ்சம் பேசணும். நீங்க எப்ப வர சொல்றீங்களோ அப்போ நாங்க வந்து சுவாமிஜியை பாக்குறோங்க. உங்களோட நம்பர் கொடுங்க. நான் சாமிஜி கிட்ட பேசி கால் பண்றேன். ஓகேங்க. அவர் சொல்றப்ப நீங்க ஆசிரமத்துக்கு வாங்க. சரிங்க. ஹலோ. என்னம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா படுத்திருக்கேங்க. கொஞ்சம் டயர்டா இருந்தது, அதான். என்ன சொல்லுங்க.
நான் ஆசிரமத்துக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். ம். சுவாமிஜி இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. அப்படியா? ஆமா, நீ சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் ரெடியா இரு. நான் வந்து உன்னை சுவாமிஜியோட ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு போறேன், சரியா? சரிங்க. நான் கிளம்பி ரெடியா இருக்கேன். நீங்க சீக்கிரம் வாங்க. ஓகே. வாங்க வாங்க. என்ன ரெடி ஆயிட்ட போல இருக்கு? எப்பவோ ரெடி ஆயிட்டேங்க. சரி, அப்படின்னா சுவாமிஜியை பார்க்க போலாமா? போலாங்க. ம். சரி, வா போலாம். ம். சொல்லுங்க. என்னை எதுக்காக பார்க்க வந்தீங்க? சுவாமிஜி, இது என்னோட வைஃப் ராணி. இவ திடீர்னு யோகா கத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. யோகா கத்துக்கிட்டா உங்ககிட்ட தான் கத்துப்பேன்னு இவ ரொம்ப அடம் பிடிக்கிறா சுவாமி. ம். அதனால தான் என் ஒய்ஃபை யோகா கற்றுக்க இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் சுவாமிஜி. நீங்கள் மட்டும் என் ஒய்ஃபுக்கு யோகா கற்றுக் கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சுவாமிஜி. இங்க பாருமா, நீ எதுக்காக யோகா கத்துக்கணும்னு நினைக்கிற இப்போ? சுவாமிஜி, நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாம ரிலாக்ஸா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ம்ஹும். அதுக்காக மட்டும் இல்ல, யோகா செஞ்சோன்னா நம்ம உடம்பு கூட ஃபிட்டா இருக்கும்னு தெரியும். அதுக்காக தான் யோகா கத்துக்கலாம் நீங்க வந்தேன் சாமி. அப்படியா? ம். நல்லது. எனக்கு என்னமோ நீங்க இங்கேயே தங்கி யோகா கத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ம். 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 எதுக்குன்னா மொத்தமா இந்த பயிற்சி 48 நாள் நடக்கும். நீங்க 48 நாள் எங்க கூட இங்கேயே தங்கி பயிற்சி எடுத்துக்கிட்டாதான் உங்களால யோகாவை நல்லபடியா கத்துக்க முடியும். அதுக்காக தான் சொல்றேன். ம். எங்க யோகா மடத்தோட ரூல்ஸும் இதுதான். சுவாமிஜி, நான் தினமும் ரொம்ப தூரம் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன். இவ வீட்டில் இருந்தால் தான் எனக்கு தேவையானதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் இங்கே தங்கினான்னா எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சுவாமிஜி. வேணும்னா தினமும் உங்களோட டைமிங்க்கு வீட்டில் இருந்து இங்கே வந்து யோகா கற்றுக்கிட்டா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது சுவாமிஜி. அது முடியாது. எங்க ஆசிரமம் அதுக்கு ஒத்துக்காது. ஏன்னா எங்க ஆசிரமத்துக்கு வர எல்லாருக்குமே யோகாவை நாங்க ஃப்ரீயா தான் கத்துக் கொடுக்கறோம். ம்ஹும். அதுக்காக வர்றவங்க இங்க தங்கி சில பணிவிடைகளை செய்யணும். அப்பதான் அவங்களால தியானத்தை முறையா கத்துக்க முடியும். இங்கேயே தங்குனாங்கன்னா அவங்களால வேகமாவும் தெளிவாவும் அதை கத்துக்க முடியும். ஒவ்வொரு நாளும் இங்க வந்து ஏதோ ஸ்கூலுக்கு போற மாதிரி யோகாவை கத்துக்கிட்டாங்கன்னா அது பலனளிக்காது. நீங்க இந்த யோகாவை முறையா கத்துக்க நினைச்சீங்கன்னா 48 நாள் நீங்க இங்கேயே தங்குனாதான் அது முடியுங்க. நீங்க யோசிச்சு சொல்லுங்க. என்ன 2 பேரும் நல்லா யோசிச்சீங்களா? என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க? அது இல்ல சாமி, நான் இல்லாம இவர் இருக்க மாட்டாரு. ம். இங்க பாருமா, 48 நாள் நீ இங்கேயே தங்கி இருந்தாதான் உன்னால சீக்கிரமா யோகாவை கத்துக்க முடியும். நீங்க தினமும் வீட்ல இருந்து வந்து இங்க கத்துக்கிறதெல்லாம் முடியாத காரியம். வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நமக்கு வேணும்னா ஒண்ணு நாம இழந்துதான் ஆகணும். எதையும் இழக்காம நமக்கு எல்லாமே கிடைக்கணும்னா எப்படி சொல்லுங்க? சரி, பரவாயில்ல சுவாமிஜி. என் ஒய்ஃபை எங்கேயே தங்க வச்சு 48 நாளும் யோகாவை கற்றுக் கொடுங்க. இது கூட நான் என் ஒய்ஃபுக்காக தான் செய்கிறேன். எதுக்குன்னா என் ஒய்ஃபோட சந்தோஷம்தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ 48 நாள் இங்கேயே தங்கி யோகாவை நல்லா கற்றுக்கோ. நான் எப்படியாவது இந்த 48 நாள் தனியாக மேனேஜ் பண்ணிக்கிறேன், சரியா? ம். சரிங்க. அது சரி, என்னையிலிருந்து இங்கே ஜாயின் பண்ணணும் சுவாமிஜி? நல்ல விஷயத்த கத்துக்கிறதுக்கு நேரம் காலம்லாம் பார்க்க கூடாதுங்க. இப்பவே வேணும்னாலும் நீங்க இங்க சேர்ந்துக்க முடியும். சுவாமிஜி, நான் இப்ப இங்க தங்கணும்னா என்னோட துணிமணி எல்லாம் வேணும்ல சாமிஜி? அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. எங்க ஆசிரமத்துல உங்களுக்கு தேவையான எல்லாமே இங்க கிடைக்கும். அப்படின்னா நான் கிளம்புறேன் சுவாமிஜி. என் ஒய்ஃபை உங்களை தான் முழுசா நம்பி விட்டுட்டு போகிறேன். இங்க பாரு, நீ பயப்படாம கிளம்பு. உன் பொண்டாட்டிய நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி சுவாமிஜி. அப்ப நான் கிளம்புறேன். ம். ம்.